அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழர் நேயர்களுக்கு அன்புடன் நம்மோடு ஃபாதர் ஜெகத் கஸ்பர் இணைந்திருக்கிறார். வாங்களோடு பேசலாம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். ஃபாதர் இன்றுடன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தமிழ்நாட்டில் நிறைவடைகிறது. ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளும். எப்படி பார்க்குறீங்க? களம் திமுக விசஸ் அதிமுகன்னு தான் இருக்கா, இல்லை திமுக விசஸ் பாஜகன்னு மாறி இருக்கிறதா நினைக்கிறீங்களா? களம் திராவிட முன்னேற்றக் கழகம் முதலிடத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது இடத்திலும், மூன்றாவது நான்காவது இடத்திற்கு பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுகிற சூழ்நிலை தான் இருக்கிறது. சில தொகுதிகளில் பாஜக அதிக வாக்குகளை வாங்கும், சில தொகுதிகளில் உறுதியாக பாஜகவை விட நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்குகளை வாங்கும். இதுதான் சுருக்கமாக, மிகச் சுருக்கமாக சொன்னால் களத்தினுடைய நிலைமை. பாஜக இரண்டாவது இடத்தில் இருப்பதைப் போல ஒரு மாய தோற்றத்தை ஊடகங்கள் இங்கு உருவாக்க முனைகின்றன. பாஜக அதை உறக்க கூவிக்கொண்டு வருகிறது. நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது நீங்கள் அப்படி எழுதி கிழித்து குப்பை தொட்டியில் போடத்தக்க ஒரு கட்சி அல்ல. அது தமிழகத்தை நெடுங்காலம் ஆட்சி செய்த கட்சி. அடிமட்ட அளவில் கடைசி கிராமம் வரைக்கும் வலுவான தொண்டர்களையும் அமைப்பையும் கொண்ட ஒரு கட்சி. தலைமை இல்லைல்ல இன்னைக்கு. தலைமை இருக்கிறதோ இல்லையோ, நீங்கள் ஒரு நீங்கள் சர்ச்சுங்கிறத எடுத்துங்களேன். சர்ச்சு போப்பாண்டவர் மிகச்சிறந்த ஆற்றலாளராக இல்லையானல அந்த அமைப்பு வலுவாக இருக்கிறது இல்லையா? அதனால் இப்போ ஒரு மறை மாவட்டத்தில் ஆயர் அவர்கள் திறமை இல்லாதவராக இருந்தாலும் அந்த அமைப்பு, அந்தந்த ஊரில் நல்ல ஒரு குழு இருக்கிறது, ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அந்த ஊரில் நன்றாகத்தான் சிறப்பாக இயங்கும். அவ்வகையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிராகரித்து விட்டு நீங்கள் தமிழகத்தில் தேர்தல் அரசியல் பேச முடியாது. நீங்கள் கொள்கை அரசியல் அல்லது விவாதங்கள், அந்த பொதுக்கள விவாதங்கள், அதை வேறு மாதிரி பேசலாம். ஆனால் தேர்தல் அரசியல் என்று வருகின்ற பொழுதும் இந்த இரண்டும் தான் தமிழகத்தினுடைய ராட்சத எந்திரங்கள். நம்ம தமிழகத்தில் நான் ஒரு சவாலாகவே சொல்கிறேன், இரண்டாவது இடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வரும், இது உறுதி. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அதை ஒரு ரெண்டாவது இடத்துக்கு பாஜக நாங்கள் தான் உண்மையான எதிரி அப்படின்ற ஒரு இதை கட்டமைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர்களிடம் பெரும் பணம் இருக்கிறது, ஊடகங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன. இது ஒரு முக்கியமான ஒரு இது. இன்னொன்று, ஒரு மூன்றாவது, ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு மூன்றாவது அணி வலுவாக அமையும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அணி இந்த தடவை அமையலை. அவங்க தலைமையில் அமைகிற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அதனால் அந்த தோற்றம் தெரிகிறதே தவிர அவர்களால் உறுதியாக அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வர முடியாது, முடியவே முடியாது. ஒருவேளை ஒன்றோ இரண்டோ தொகுதிகளில் அப்படி அவர்கள் வரலாம். இப்போ கன்னியாகுமரியில் அவங்க தான் ரெண்டாவது இடத்துல இருக்க போகிறாங்க, அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதே போல் ஒரு சில தொகுதிகளில் அவர்கள் வருவதற்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளலாம், ஆனால் அந்த இடத்திற்கு வர முடியாது. அண்ணாமலை அவருடைய அந்த இதை பார்த்தீங்களா, சமீபத்தில் வெயில் அதிகமாகிடுச்சான் கோயம்புத்தூரில், அது கூட திமுக தான் காரணம் அப்படின்னு அப்படி கான்ட்ரவர்ஷியலாக பேசி எல்லாத்தையும் அவருடைய பக்கம் ஒரு ஃபோக்கஸை திருப்புறாரு. அரசியல் என்பதே அப்படித்தானே, நீங்கள் எதிர்த்து கொண்டே இருப்பது, உங்கள் பக்கமாக கவனத்தை ஈர்த்து கொண்டு இருப்பது என்பது தானே அரசியல். அதனால் அவர் அப்படிலாம் பேசுகிறாரு. கோயம்புத்தூர் அவர் அதுக்கு திமுக காரணம்னு சொல்லாமல் அங்கு வடநாட்டவர்களும் ஏனையவர்களும் குவிந்த பிறகுதான் உண்மையிலே அவர் சொன்னதில் ஒரு விஷயம் இருக்குது. கோயம்புத்தூரினுடைய எல்லாமே கெட்டு போய் தான் இருக்குது. நான் மாணவனாக இருந்த பொழுதும் அதற்கு பிறகும் கோவைக்கு பலமுறை சென்று இருக்கிறேன். அப்போதெல்லாம் கோவையில் இறங்கினாலே ஒரு தனித்துவமான உணர்வு இருக்கும். பருவநிலை நன்றாக இருக்கும், ஒரு சீராக இருக்கும், பாதைகள் சாலைகள் எல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கும். அந்த பகுதியினுடைய நிலப்பரப்பினுடைய மக்கள் பேசுகின்ற பொழுது தங்களையும் அறியாமல் இயல்பாக ஒரு ஆற்றொழுக்கு போல ஒரு பண்பாடு வெளிப்படும். அந்த சொல்வதிலாக இருக்கட்டும், தன்மையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு பண்பு, நீங்கள் ரசிக்கத்தக்க ஒரு பண்பு வெளிப்படும். இப்போ எதுவுமே இல்லை.
அந்த ஊர் அழுக்கான ஊராக இருக்கிறது. டிராஃபிக்கில் ஆக குறைந்தபட்ச மரியாதையை கூட நீங்கள் டிராஃபிக்கில் பார்க்க முடியலை. மனிதர்களிடத்தே அவ்வளவு பகையும் வெறுப்பும் வந்திருக்கிறது. அந்த பண்பாடெல்லாம் இல்லை. ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம், ஒரு பக்கம் நீங்கள் ஒரு 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 நெறிப்படுத்தப்படாத ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷனும் நகர் விரிவாக்கமும் அந்த ஹீட் ஏறி இருக்குன்னா, அதை விட மோசமான விஷவாயு என்பதை இவர்கள் கொண்டு வந்து பூத்தி இருக்கிறார்கள். பிஜேபி தான் அந்த பகை வெறுப்புங்கிற அந்த அரசியல் அங்கே கொண்டு பூத்தி மனிதர்களிடமிருந்து இயல்பான அந்த நேசிக்கும் பண்பு, சக மனிதர்களை ஒரு வாஞ்சையோடு அழைக்கிற, கரிசனையோடு பார்க்கிற அந்த பண்பெல்லாம் அழித்தது இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் தானே. அதுக்கு வடநாட்டிலிருந்து வந்த இன்னைக்கு தமிழர்களினுடைய வணிகம் அங்கே இருக்குதா? இல்லையே. தமிழர்களுடைய வணிகம் சுருக்கப்பட்டிருக்கிறது. வடநாட்டவர்களாலும் கேரள மாநிலத்திலிருந்து வந்தவர்களாலும் சுருக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எல்லாவற்றிற்கும் காரணமாக நீங்கள் முதன்மை காரணமாக கோயம்புத்தூர் கெட்டு போகிறதுக்கு காரணமே பிஜேபின்னு சொல்லலாம். அவர் ஜெயிக்கட்டுமே இப்போ இதெல்லாம் சொல்லி நம்ம ஒரு பெட் வைப்போம். நான் நல்லா எழுதி வச்சுங்க, இந்த இடம் அண்ணாமலையை தோற்கடிக்க போவது திமுக என்பதை விட அதிமுக தான் தோற்கடிக்கும். அவ்வளவு ஒரு ஒரு வெறியாக இருக்காங்க அண்ணாமலையை. இப்போ நான் அங்கேயும் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். வச்சு செய்யணுங்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை விட திராவிட முன்னேற்ற கழகம் தான் கடுமையான ஒரு வேட்கையோடு இருக்கிறதுங்கிறத உணர முடியுது களத்தில். ஏன்னா இவ்வளவெல்லாம் உங்கள் கூட இருந்தும் கூட இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு இன்று இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பேசுகிறப்போ தமிழ்நாட்டில் இப்படி களம் இருக்குது அப்படின்றத நம்ம போன நேர்காணலாம் பார்த்தோம். இப்போ மோடி அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை வந்துட்டு போயிட்டாரு. பிரச்சாரங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. தீவிரமாக இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி களத்தில் எதுவும் மாற்றங்கள் தெரியுதா? எப்படி இருக்குன்னு பார்க்க மோடி வருவதாலும் செல்வதாலும் இங்கு எந்த களமும் மாறிவிடப் போவது இல்லை. நான் முன்பே சொன்னதைப் போல இன்றும் தமிழக தேர்தல் களம் என்பது அடிப்படையில் சமூகங்களினுடைய கூட்டணி தான். 1. 2, அந்தந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய விசுவாசமான வாக்கு வங்கி. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று ஆக குறைந்தபட்சம் ஒரு வாக்கு வங்கி உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று ஆக குறைந்தபட்சம் ஒரு வாக்கு வங்கி உண்டு. ஸோ இது 2வதாக. 3வதாக களத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி காட்சிகள் அல்லது ஒழுங்குகள். இதே இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அணியும் பாஜகவில் இருக்கிற அத்தனை பேரும் இணைந்து நின்று இருமுனை போட்டியாக தேர்தல் நடந்திருக்குமே. ஆனால் உறுதியாக சொல்கிறேன், ஒரு 15 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் இழந்திருக்கும். நான் அதை சொல்ல முடியும். அதுக்கான காரணங்களை இங்கே இப்போது விளக்குகின்றபடி உங்கள் கேள்வி இல்லாத நான் சொல்லலை. உறுதியாக இழந்திருக்கும். ஆனால் 3 முனை போட்டியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் முதல் இடம் இருக்கிறது. அவர்கள் மிக பெருவாரியான தொகுதிகளில் அவர்கள் எளிதாக வென்று விடுவார்கள். போட்டி என்பதே ஒரு 6-7 தொகுதிகளில் தான் கடும் போட்டி, 10 தொகுதிகள் வரை கடும் போட்டி இருக்கும். வெற்றி தோல்வி என்பது குறைந்தபட்ச வாக்குகளால் தீர்மானிக்கப்படும். என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அனைத்து தொகுதிகளிலும் நான் ஆய்வு நடத்தவில்லை. ஆனால் பாஜக மீதான அந்த கொஞ்சம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருந்தது இல்லைங்களா, கொஞ்சம் ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் இல்லாதனால அவங்களுடைய வாக்கு கொஞ்சம் வளர்ந்து தான் வந்தது. ஆனால் பட்டென்று கடந்த ஒரு 2 வாரங்களாக அதில் சரிவு தான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சரிவு ஏற்படுவதற்கு காரணமும் அனைத்திந்திய அளவில் அவர்கள் நடந்து கொள்கின்ற அந்த ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா. இப்போது கேஜ்ரிவால் நல்லவரா கெட்டவரா என்பது அல்ல. நீங்கள் இந்நேரத்தில் அவர் ஜெயிலில் போய் பிடிச்சி போடுறீங்கல்ல, அல்லது நீங்கள் ஊழலற்ற நல்லவர்களா அப்படின்னு எலக்ட்ரல் பாண்ட்ஸில் ஏன் இவ்வளவு சுப்ரீம் கோர்ட்டோட நீங்கள் தடுமாற வேண்டி இருந்தது? இதையெல்லாம் பார்க்காத அளவுக்கு நீங்கள் மக்கள் ஒன்றும் மூடர்களாக இல்லை. எல்லாரும் மக்கள் பார்க்கத்தான் செய்கிறார்கள். ஸோ அவர்களுடைய இந்த அராஜகம் என்பது தமிழக மக்களை நான் ஒரு வகையான ஒரு படித்து என்னுடைய படிப்பினையில் வருவது, தமிழக மக்களை பொறுத்தவரையில் எல்லா போதைகளையும் கொஞ்சம் ரசிக்கிறார்கள். ஏன்னா இது ஒரு போதை சமூகம்தான். சினிமாவாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், ஒரு கொஞ்சம். பட் அந்த போதைக்குள்ளேயும் அளவு மீறினால் நான் இப்போ தான் அதை நினச்சி பார்க்குறேன். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற எப்படி நமக்குள்ளே வந்தது.
அப்போது அந்த மிகையும் குறைவும் இல்லைங்கிறது இது வந்து மிகையும் இல்லாமல் குறைவும் இல்லாமல். ஸோ இந்த மதங்கிறத ஒரு அளவோடு வச்சுருந்தா ரசிக்கிறாங்க, ஜாதிங்கிறத ஒரு அளவோடு வச்சுருந்தா ஏற்றுக்கொள்கிறாங்க, உள்ளுக்குள்ளே ரசிக்கிறவங்களும் இருப்பாங்க. பட் அது வன்முறையாகவோ ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு போகிற போது அதை அருவருப்பாகவும் சமூகத்திற்கு தீங்காகவும் நினைக்கிறாங்க. ஸோ பாஜகவினுடைய அனைத்து இந்திய செயல்பாடுகள் மோடி மீது இருந்த அந்த ஒரு கவர்ச்சியை அல்லது ராம் ஜென்மபூமியில் அவர்கள் கோவில் கட்டியதால் எழுந்த ஒரு சின்ன உணர்வெழுச்சியை அது மட்டுப்படுத்தி இருக்கிறது, இழக்க வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை, நிஜம். எந்தெந்த இடத்துல கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃபாதர்? டஃப் ஃபைட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கன்னியாகுமரியில் ஒரு டஃப் ஃபைட்டு இருக்கும். திருநெல்வேலி மும்முனை போட்டிங்கிறனால தப்பிப்பாங்க. நான் புதிய கேண்டிடேட் காங்கிரஸ் அந்த தொகுதிக்கு தொடர்பு இல்லாத ஒரு கேண்டிடேட் கொண்டு வந்திருக்காங்க, அதனால் கடுமையாக அங்கே உழைக்க வேண்டியிருக்கும். மற்றபடி சவுத்தில் எல்லாம் பெரிய பிரச்சனை எங்கேயும், தருமபுரி அந்த பக்கம் வர நேரம் மும்முனை போட்டி என்பதால் மீண்டும் உங்களுக்கு ஒரு பெருசாக ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கரூர் வந்து காங்கிரஸ் மேலே கடுமையான அதிருப்தி தான், அந்த கேண்டிடேட் மேலே அதிருப்தி தான், அப்படி ஒன்றும் ஃபீல்டில் இல்லை. ஆனாலும் அந்த போலரைஸ்ட் ஓட்டிங் மும்முனைன்னு வர நேரம் அங்கே ஒரு கடுமையான போட்டி எதிர்பார்க்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அது மாதிரி மயிலாடுதுறை இந்த காங்கிரஸ் வந்து இப்படி தான் போச்சுன்னா அடுத்த எலெக்ஷன்லாம் தேரும்னு நான் உண்மையிலே தேரும்னு நான் நினைக்கல. உங்களுக்கு இந்த ஃபீல்டோட எந்த தொடர்பும் இல்லாத கேண்டிடேட்ஸை கொண்டு போய் போடுறது, இப்போது மயிலாடுதுறைக்கு அவங்க பண்ணிங்கன்னா நல்ல ஆஸ் எ பர்சன் நல்ல பர்சன் தான். பட் அந்த தொகுதியில் அவங்க என்ன வேலை செய்திருக்காங்க? இது வரைக்கும் எந்த வேலையும் செய்கிறது இல்லைல்ல. இப்படி அவங்களுக்குள்ள அந்த குளறுபடிகள் டெஃபினட்டாக அவங்க இப்போ அடுத்த தேர்தல் வருகின்ற பொழுது ரொம்பவே இப்போ தோழமை கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் அவங்கவுங்க சிம்பிளில் போட்டி போடுறாங்கன்னா சவால்கள் நிறைய சந்திக்க வேண்டியிருக்கும். அது அவங்களுக்கு இமோஷனலாக விருப்பமாக இருக்கலாம். பட் எலெக்ஷனை ஜெயிக்கணும்னா இன்றைக்கி அந்த கேம் வேறு. இப்போது திருச்சியில் மதிமுகவாக இருக்கலாம், என்ன சின்னம் கிடைக்க போனதில்லை, அந்த சின்னத்தை 2-3 வாரத்தில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்த முடியுமா? இது போன்ற கேள்விகள் இருக்கின்றன. ஸோ அப்போ மற்றபடி பார்த்தாச்சுன்னா அந்த கோலிஷன் இருக்கிறனால இப்படி ஒரு சில தொகுதிகளில் தான் கடுமையான போட்டி இருக்குமே தவிர அதர்வைஸ் இட் இஸ் ஈஸி வாக் ஃபார். சென்னையை பொறுத்த வரைக்கும் வடநாட்டவர்கள் சில தொகுதிகளில் அதிகமாக வந்திருக்கிறார்கள். இப்போ மத்திய சென்னை, தென் சென்னை இதிலெல்லாம் வந்து வடநாட்டு வாக்காளர், அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. பிஜேபி தவிர வேறு எதுக்கும் ஓட்டு போடுறதில்லைங்கிறதுல வடநாட்டிலேருந்து வந்து குறிப்பாக குஜராத்திகள், மார்வாடிகள் இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஓட்டு இப்போ தயாநிதி மாறன் சார் தொகுதியிலலாம் 1.25 லட்சம் ஓட்டு அவங்களோட ஓட்டு இருக்குது. அது அந்த அத்தனை ஓட்டும் அவங்களுக்கு தான் விழுவும். ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதிரி தொகுதிகளில் தான் ரொம்ப கவனமாக பார்க்கணுமே தவிர மற்றபடி களம் என்பது ஏற்கனவே நிறுவப்பட்டு விட்ட தேர்தல் ஒரு ஒழுங்கு இருக்குது, அதனுடைய அடிப்படையில் தான் இயங்கும். தேமுதிக அதிமுக அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே திமுகவுக்கு இணையாக அங்கே இங்கே பிரச்சாரத்துலலாம் மக்களை பார்க்க முடியுது. அதெல்லாம் அப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இந்த ஆட்சியின் மீது வருத்தங்கள் நிறைய வந்திருக்கிறது. இதை கட்சியின் இப்போதேனும் பாராளுமன்ற தேர்தலை வெல்வது வேறு, ஆனால் கட்சியின் மீது ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி படிய தொடங்கிவிட்டது என்பதை அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வது அவர்களுக்கு நல்லது. பல அதிருப்திகள் இருக்கின்றன. கரப்ஷன் ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது, காசு கொடுத்தால் வேலை நடக்கிறது இல்லைங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது, இன்னும் பல இஷ்யூஸ் இருக்குது. இப்போது மின்கட்டண உயர்வாக இருக்கலாம், சொத்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வரி விதிப்புகளாக இருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆதரவு என்று பார்த்தோம் என்றால் அந்த மகளிருக்கு வழங்கக்கூடிய மாதாந்திர ஊக்கத்தொகை என்பது ஒரு ஆதரவு அதிகமாகி இருக்கிறது. இன்னொன்று நான் பலமுறை பதிவு செய்தது தான், மாணவ சமூகத்தை இலக்கு வைத்து அரசு முன்னெடுத்திருக்கிற திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதிக சர்ச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு கன்சென்சஸ் பில்டராக தனிப்பட்ட முறையில் கரப்ஷன் இதிலெல்லாம் ஈடுபடாமல் இருக்கிறாருங்கிற அந்த ஒரு நல்ல பேர் இருக்கனால இந்த தேர்தல் அவங்க சமாளிக்கிறாங்க. ஆனால் மக்கள் அதிருப்தி என்பது பல மட்டங்களில்
இருக்கிறது. குறிப்பாக நடுத்தர வர்க்க மக்களுக்கும் தொழில் செய்கிறவர்களுக்கும் நிறைய அந்த அதிருப்தி இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் எடப்பாடி அவர்களினுடைய கூட்டங்களில் ஒரு எழுச்சியாக வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியுது. அதை திராவிட முன்னேற்றக் கழகம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் சட்டப்பேரவை தேர்தலுக்கு நல்லது. அப்படி கவனத்தில் எடுக்க மாட்டோம் என்று இருந்தால் அவர் 2016 அவர்கள் சந்தித்ததைத்தான் அவர்கள் மீண்டும் சந்திக்க வேண்டி வரும். பிஜேபியில் இருக்கிற எல்லா முக்கிய தலைவர்களும் இறங்கிட்டாங்க, ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாம் இறக்கி விட்டுருக்காங்க. அது எப்படி, என்ன ஒரு வேற யாரையோ கவர்னருக்கு போஸ்ட் கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப நீங்கள் முக்கியமாக தேவை, இது ஒரு உத்திங்க. நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க, நீங்கள் வந்தால் தான் கிளம்பி சூடு பிடிக்கணும்னு உசுப்பேற்றி கொண்டு வர்றது, அந்த போஸ்ட்லேருந்து கழட்டி வேறு யாரையாவது போடணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அந்த நேரத்தில் கொடுத்து ஒரு கொஞ்சம் நாடார் கம்யூனிட்டியை பவுடர் சோப்பும் போடலாமான்னு நினச்சதுனால கொண்டு போட்டாங்க. ஏன் நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் சாரையும் கூட்டு வந்திருக்கலாமே, கொண்டு வரல. ஸோ பாவம் அவங்களுக்காக நம்ம இதோட அவங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியர் ஏறக்குறைய முடிஞ்சு போனதாக நம்ம தமிழிசையை பொறுத்தவரை நினச்சிக்கலாம். வேற யாரும் ஸ்டார் கேண்டிடேட் சொல்றீங்க? அண்ணாமலைக்கு விட்டு வாய்ப்பு இல்லைங்களா? அவருக்கு நான் சொன்னேன்ல, அண்ணாமலை அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் வச்சு செய்ய போகிறாங்க. நீங்கள் எழுதி வச்சுருங்க. கோயம்புத்தூரில் அது அவங்க வலுவாக இருக்கக்கூடிய பகுதி தான். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர் கூட களத்திற்கு ஒரு புதியதானவர். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மக்கள் நன்மதிப்பு பெற்ற ஒரு செந்தில் பாலாஜி அவர்களினுடைய வேட்பாளராகத்தான் அவர் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அவர் தான் ஜெயிக்க போகிறார். திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தான் வெற்றி பெற போகிறாருன்னு சொல்கிறேன். அண்ணாமலை அவர்களினுடைய தோல்வியை உறுதி செய்ய போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்னுடைய கணிப்பு. களத்தை ஓரளவுக்கு நான் அவதானித்து கொஞ்சம் படித்த பிறகு. இன்னொரு பக்கம், இந்த பக்கம் திமுகவுலையும் சரி பாஜகவுலையும் சரி பெரும்பாலும் தெரிந்த முகங்கள்லாம் இருக்குது. அதிமுகவில் ஒரே ஒரு முகம் ஜெயக்குமாருடைய பையன் மட்டும்தான் யாருன்னு தெரியுது. மற்றபடி ஒரு நோன் ஃபேஸஸ். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த தேர்தலை அவர்கள் அவங்க அந்த வகையில் எடப்பாடி ஐயா அவர்களை நீங்கள் எடப்பாடி அவர்கள் திரு முனுசாமி அவர்களாக இருக்கலாம். நான் திரும்ப சொல்லலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். அது ஒரு பெரிய கட்சி, முக்கியமான கட்சி. தமிழகத்தினுடைய நான் ஒரு புதிய தலைமுறை சமீபத்தில் நடந்த ஒரு பேட்டியில் கூட சொன்னேன். நான் ஒரு சமூகத்தில் மாற்றம் என்பது 3 முக்கியமான திசைகளில் முன்னெடுக்கப்படும். பல திசைகளில் முன்னெடுக்கப்பட்டாலும் கூட, ஒன்று அறிவார்ந்த தர்க்கங்கள், உரையாடல்கள், விவாதங்கள். அந்த தர்க்கங்கள் ஊடாக மாற்றங்கள் முன்னெடுக்கப்படும். இரண்டாவது மிக முக்கியமாக அதிகாரம் சார்ந்து அரசு கொண்டு வரக்கூடிய சட்டத்திட்டங்களால் மாற்றப்படும். மூன்றாவதாக கலை, இலக்கியம், பண்பாடு இது போன்றவற்றால் நாம் மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதில் அரசு அதிகாரம் சார்ந்து மிக முக்கியமான பல சட்ட திருத்தங்களையும் முன்னெடுப்புகளையும் கொண்டு வந்த ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எந்த கட்சியையும் இயக்கத்தையும் விமர்சிப்பதற்கு 1000 விஷயம் இருக்கும். ஆனால் ஒரு கட்சி ஆட்சியிலேயே பல முறை தொடர்ந்து இருக்கிறது என்றால் அது அவ்வளவு எளிதான விஷயம் ஒன்றும் அல்ல. அது திமுகவாக இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம். ஸோ இன்னும் தமிழ் வேரோடிய பல தலைவர்கள், களத்தில் மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய தளபதிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கட்சியில். இப்போ நீங்கள் அங்கே மதுரையில் அவர் உதயகுமார் அவர்களோ அல்லது திண்டுக்கல் மக்களை விட்டு விலகிய தலைவர்கள் ஒன்றும் அல்ல. இப்போது நீங்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பகை வெறுப்பு பிரச்சாரத்தை நடத்துவதில் தான் நீங்கள் அவ்வளவு உங்கள் ஆற்றலையும் முதலீடு செய்கிறீர்களே தவிர, மக்களுக்கு அருகாமையில் இருந்து கொண்டு அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற அரசியலை என்றைக்கு செய்தீர்கள்? நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு கோயில் திருவிழான்னா லோக்கலில் உள்ள கொஞ்சம் முக்கியமானவங்களெலாம் கூப்பிட்டு அவங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து அந்த திருவிழாவை கடவுளர்களை ஊதிப்பெருக்கி, கோயில்களை ஊதிப்பெருக்கி உங்கள் அரசியலை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தீர்களே தவிர, அன்றாட மக்களினுடைய வாழ்வு பிரச்சனைகளோடு இருந்து வளர்ந்த கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸ் போன்ற இயக்கங்களும் எல்லாம் அந்த மக்களாக இருந்து வளர்ந்த கட்சிகள். ஸோ அவ்வகையில் இந்த முறை பிஜேபியோட சேர்ந்தால் கட்சி காலியாயிடுங்கிற அந்த உணர்வு
அதிமுகவின் பெருவாரியான தலைவர்களுக்கு வந்தது என்பதும் அதை திரு எடப்பாடி ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அந்த கட்சியில் எடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு வரலாற்று நெருக்கடியின் அல்லது வாழ்வு அல்லது சாவு என்கின்ற ஒரு திசையில் எடுக்கப்பட்டிருக்கிற மிகச் சரியான முடிவு. அப்போ அதில் அவங்களுக்கு தெளிவாக தெரியுது, இந்த தேர்தல் நமது தேர்தல் அல்ல, பாராளுமன்ற தேர்தல் நமது தேர்தல் அல்ல, அடுத்து வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலாம் நமக்கு வரப்போகிற தேர்தல் என்கின்ற அடிப்படையில் அதை வெல்ல வேண்டும். அதை வெல்ல வேண்டும் என்றால் பாஜகவிற்கு நாம் இழந்துவிடக்கூடாது. அவர்களோடு இணைந்தோம் என்றால் நம்மை அவர்கள் அழித்து விட்டுத்தான் அவர்கள் முன் செல்வார்கள் என்கின்ற ஒரு புரிதலோடு தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார்கள். என்ன விளைவு வந்தாலும் பரவாயில்லை, அடுத்த முறை அவர்கள் ஆட்சிக்கு வந்து நமக்கு நெருக்குவாரங்கள் தந்தாலும் கூட எதிர்கொள்ளலாம் என்று எடுக்கப்பட்டிருக்கிற துணிவுக்காக நாம் பலமுறை குறை சொன்னாலும் கூட திரு எடப்பாடி அவர்களை உண்மையிலேயே இந்த முறை பாராட்டலாம். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், தலைமை பொறுப்பில் இருந்தவர், இன்றைக்கு சுயேட்சை சின்னத்தில் ராமநாதபுரத்தில் களம் காணுகிறார். அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, அவருக்காக நான் வருத்தப்படுகிறேன், பரிதாபப்படுகிறேன். முதல்ல ஒரு கட்சிக்காரங்களுக்கு ஒரு நன்றி என்பது இருக்க வேண்டும். நான் கடந்த உங்களினுடைய கேள்வியின் போதோடு சொன்னேன், மீண்டும் மீண்டும் அதை நான் சொல்லுவேன். அவர் இவ்வளவு அவமானத்திற்கு தன்னைத்தானே அவர் பிஜேபியினுடைய பண்பாடு தெரியுதில்ல, அவர் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. அவர் சேலம் மாநாட்டுக்கு போனப்போ அந்த செக்யூரிட்டி உள்ளே கூட விடலை, கவனிச்சிங்களா நீங்கள்? இல்லையா? இவ்வளோ ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தவரை, துணை முதல்வராக இருந்தவரை ஒரு சென்ட்ரல் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் ஒரு கிளியரன்ஸ் கொடுக்குற இல்லைன்னா அவ்வளோ அவரை அவமானப்படுத்துகிறாங்க. அல்லது அவரை தேனியில் நிற்க விடாமல் பண்ணுறதெல்லாம் எவ்வளவு பெரிய அவமானம். அவர் மரியாதையாக விலகி நின்றிருக்க வேண்டும். நின்றுவிட்டு திரைமறைவில் ஏதோனும் சமாதானம் பேசி இவர்களோடு கட்சிக்குள்ள என்ன திராவிட கட்சிகள், குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லாருக்கும், அது ஐயா எடப்பாடி அவர்களுக்கும் நம்ம வேண்டுகோள் வைப்பது தான், சசிகலா தினகரன் போன்றவர்களுக்கும், நமக்குள்ளே எவ்வளோ சண்டை வேணாலும் இருக்கலாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே நமக்குள்ளே எவ்வளோ வேணாலும் சண்டை போட்டுக்குவோம். டெல்லிக்காரன் முன்னாடி இப்போ எதுக்கு நம்ம பணிஞ்சு நிற்கணும்? எதுக்கு கைதட்டிங்க? அவன் யாருங்க? இல்லையா? அவன் போர்ச்சுகீசியன் மாதிரி, அவன் ஒரு வெள்ளைக்காரன் மாதிரி, அவன் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவன் மாதிரி, அப்படி தான் நம்ம அவனை பார்க்கணுமே தவிர அவன் யாருங்க இங்கே டிக்டேட் பண்ணுறதுக்கு? யார் அவங்க? நமக்குன்னு ஒரு தன்மரியாதையில் நம்ம ஒரு பெரிய இனம், மாபெரும் மக்கள் இனம், ஒரு மாபெரும் நாகரிகத்தின், மொழியின், வரலாற்றின், ராஜேந்திர சோழனை போல பேரரசு படைத்த ஒரு பெரும் இனம் இந்த இனம். அவன் முன்னாடி கைதட்டி நிற்க வேண்டிய, ஆஃப்டர் ஆல் ஒரு எம்பி பதவிக்காக, ஒரு எம்எல்ஏ பதவிக்காக, சில சலுகைகளுக்காக இவனுங்க முன்னாடி நம்ம கைகட்டி நிற்கணுமா? அந்த மதிப்பும் சுயமரியாதையும் இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா அவருக்கு? அப்போ இவ்வளவு அசிங்கப்பட வேண்டியிருக்கு. இன்னைக்கு அவர் பேர்லேயே 5 பேர் போய் இவ்வளவு ஒரு அவமானத்திற்கு அவர் ஆளாகணுமா? அப்போ அது அவமானம்னு பார்க்குறீங்களா, பயம்னு பார்க்குறீங்களா? அந்த அளவுக்கு இல்லை எங்க அப்படிலாம் வராது போச்சு. இல்லை, ஒரு டஃப் ஃபைட்டர்ன்னு நினச்சி தானே இப்படி இறக்கி விடுறாங்க, அப்படி பார்க்க முடியாதா? அந்த அளவுக்கு நம்ம மக்கள் என்னென்னா இவருக்கு எதுக்குங்க அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர, அவர் சமூகத்தவர்கள் கூட அவருக்கு முன்னாடி எதுக்கே நம்ம சமூகத்தை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாரு அப்படி தான் நினைக்கிறாங்க. அவர் மேலே அப்படி ஒரு சிம்பத்திங்கிறது வரல. தேனியில் நிற்க முடியலன்னா அப்படியே ஒதுங்கியிருக்க வேண்டியதானே. என்ன நீங்கள் சிஎம் சேரில் உட்காந்தாச்சு, இதுக்கு மேலேயா? அப்போது உங்களை மாநில முதல்வர் என்கின்ற ஒரு அரியணையில் உட்கார வைத்தது யார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி தானே, இல்லையா? அந்த கட்சியினுடைய மதிப்பு என்னாலும் கெட்டு போய் விடக்கூடாதுனால நீங்கள் ஒரு சிஎம் சேரில் உட்கார்ந்தவங்க. அப்போ சிஎம் சேரில் உட்கார்ற அளவுக்கு உங்களுக்கு கட்சி விசுவாசம் இருந்திருக்கலாம். அவ்வளவு நீங்கள் மிகப்பெரிய அறிவாற்றல், பொருளாதார மேதை, அரசியல் விஞ்ஞானி அப்படிலாம் கிடையாது. கட்சி மட்டும்தான் உங்களை கொண்டு வைத்தது. வேறு எந்த தகுதியும் பெருசாக இல்லை அந்த இடத்துல உட்கார்றதுக்கு. அப்போ கட்சிக்கு எந்த வகையிலும் இழுக்கு நேராதபடி தான் நடக்கணும். அதில் அவர் தோற்று போயிட்டார்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இது அவரே கார்னர் பண்ண முடியுமா? அவரை கட்சியை விட்டு எடுத்தாங்க, ஸோ அவர் வேறு வழி இல்லாமல் நிற்கிறாரு. இல்லை, அப்படின்னாலும் கூட இப்போ என்னை இப்போ கத்தோலிக்க திருச்சபையை விட்டு என்னை நீக்கினாலும் கூட நான் என்னுடைய சில விமர்சனங்களை முன்வைப்பேன். அதில் என்னுடைய கருத்தியல் நிலைப்பாடுகளில் மாற்றும். ஆனால் அதை அழிக்க வேண்டும் என்று நான் நினைக்க மாட்டேன், அதை அசிங்கப்படுத்தும் நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருந்து நான் இவ்வளவு பேச முடிகிறது என்றால்
அந்த திருச்சபையின் வழியாக வந்த கல்வியும் அது எனக்கு தந்த வாய்ப்புகளும் தானே தவிர நான் உழைத்தேன், முயற்சி செய்தேன். ஆனால் இறையருளும் அந்த நிறுவனமும் எனக்கு அந்த வாய்ப்புகளை தந்திருக்கவில்லை என்றால் நான் இவ்வளவு சமூகத்தின் முன்னால் சொல்லாடல் செய்ய முடியாது, இவ்வளவு அறிவு திரட்சிகளை உள்வாங்கி இருக்க முடியாது, இவ்வளவு துணிந்து பேசுகின்ற அந்த அது இறை நம்பிக்கையாலும் நிறுவனம் தந்த கற்று தந்தது தானே இல்லையா? அப்படி இருக்க முடியாது. அப்போ நான் எதுவரையினும் இறக்கின்ற வரை அந்த நிறுவனத்திற்கு நான் தீங்கு செய்ய மாட்டேன். கும்பகர்ணன் எப்படி, அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராமாயணத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து எனக்கு கும்பகர்ணன் கேரக்டருங்க. அந்த நீர்க்கோல வாழ்வை நச்சின்னு ஒரு பாட்டு வரும். தண்ணீரில் வரைகின்ற கோலம் போல் இருக்கக்கூடியது தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையினுடைய பாதுகாப்புக்கும் வசதிகளுக்கும் ஆசைப்பட்டு எனக்கு இவ்வளவு நாளும் சோறிட்டு வளர்த்த தன் அண்ணன் சரின்னு சொல்லலை. எடப்பாடி ஐயா செய்கிறது சரின்னு இல்லை, ராமாயணம் மாதிரி தான். ராவணன் செய்ததை சரி என்று கும்பகர்ணன் சொல்லலை, தன் அண்ணன் செய்தது தவறு என்று தான் கும்பகர்ணன் நிலைப்பாடு எடுக்கிறார். அண்ணனுக்கு அறிவுரையும் சொல்லுகிறார். ஆனால் எதிரியின் பக்கமாய் போவேனா என்றால் இல்லை. அதில் எனக்கு அந்த அழகான பாட்டு எனக்கு களைப்பாக இருக்கனால வரமாட்டேங்குது. அதாவது இப்படியெல்லாம் என்னை சோறு போட்டு வளர்த்து என்ன வந்து தமையன் இல்லாமல் மாண்டு கிடப்பதை நான் நினைத்தும் கூட பார்ப்பேனோன்னு. தன் அண்ணன் போர்க்கள முதல்ல நான் செத்து கிடக்கணையா, நான் செத்த பிறகு தான் என் அண்ணனுடைய உடல் விழணும். என் உடம்பு இல்லாமல் என் அண்ணன் மாண்டு கிடந்தான் என்றால் அது எவ்வளவு பெரிய அவமானம். எனக்கு அந்த உண்மையிலே அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன். அப்போது உங்களை முதல்வர் அரியணையில் வைத்த ஒரு கட்சி இன்றைய தலைமை உங்களை அவமதித்தாலும் கூட அவமானங்களை நீங்கள் ஒரு கசப்பான காடி போல உள்வாங்கி கொண்டு ஒன்றேல் காத்திருக்கலாம் உங்கள் தருணத்திற்காக, அல்லது அணி திரட்டலாம் உள்ளுக்குள்ளேயே அவரை அகற்றுவதற்காக. அப்படி முடியவில்லை என்றால் கட்சிக்கு நான் எந்த காயமும் வராமல் என்னை நடத்தி கொள்வேன் என்பதுதான் உயர்ந்த ஆளுமைகளுக்குரிய தகுதி என்று நான் நினைக்கிறேன். இதில் கூட மத்திய அமைச்சருக்கான வாய்ப்புலாம் இருக்குன்றாங்களே ஃபாதர். 5 ஆண்டுகள் அவர்கள் கேட்காத அளவுக்கெல்லாம் நீங்கள் அடிபணிந்து போயும் கூட உங்கள் மகனுக்கு உங்களால் ஒரு இணையமைச்சர் துணையமைச்சர் பதவி கூட வாங்க முடியவில்லை. இவ்வளவு நீங்கள் கீழிறங்கி போன பிறகு உங்களுக்கு செய்யாதவர்கள் இதற்கு மேல் செய்வார்கள் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் அது அருவருப்பான நம்பிக்கை, எந்த வகையிலும் மதிப்புக்குரிய நம்பிக்கை அல்ல. ஒரு பக்கம் தேனியில் குரு சிஷியர்கள் போட்டியிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. டிடி விதிநகரன், தங்கத்தமிழ் செல்வன். அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? வெற்றி வாய்ப்பு யாருக்கு? நான் உண்மையிலேயே படிக்கலை, டெஃபினெட்லி ஐ ஹவ் நாட் ஸ்டடிட். ஆனால் அந்த 3 முனை போட்டி என்று வருகின்ற பொழுது தினகரன் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் வெற்றி பெறுகிற வாய்ப்பு தான் இருக்கிறது. ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நான் சொன்னேன் பிஜேபியும் இணைந்து தினகரன் வேட்பாளராக இருந்திருந்தால் அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியப்பாடு வாய்ப்பு அங்கு இருந்தது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.